வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 29. மதம், ஜாதி முதலிய பேதங்கள் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. ஆதி நாட்களில் மனிதர் திட்டு திட்டாய் அங்கங்கே வாழ்ந்திருந்தார் நீண்ட காலம். போதித்தார் சன்மார்க்கம் மக்கட்கங்கே புத்தி நுட்பமுள்ளோர் அப்போதைக்கப்போ. பேதித்த வழக்க பழக்கங்கள் கொண்ட பேருலக மக்கள் தொடர்புற்ற போது ஜாதி மத தேச மொழி இன பேதங்கள் சச்சரவு தோன்றியன, அதன் முன் இல்லை. ஜாதியின் பெயரால் மதங்களின் பெயரால் எவ்வளவு கலவரம்! இன்னும் சொல்லப்போனால் உலக வரலாற்றில் மதங்களின் பெயரால் நடந்த படுகொலைகள் அதிகம். அப்போ நமக்கு ஜாதினா என்ன, மதம்னா என்ன என்பது குறித்த ஒரு தெளிவு இருந்தால் இந்த மதங்களின் பெயராலோ ஜாதிகளின் பெயராலோ சண்டை சச்சரவு எழுவதற்கு வாய்ப்பே இல்லை. எது மதம்? சில பண்பாடுகளை தொகுத்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்படுத்தியதுதான் மதம். உதாரணத்துக்கு ஆதி மனிதன் வாழ்க்கை பற்றி அறிவே இல்லை. கிட்டத்தட்ட விலங்குகளைப் போல காட்டில் குகையில் வாழ்ந்து வந்த பொழுது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு இந்த விதையில் இருந்து செடி வருவதை பார்த்து தாங்களே பயிரிட்டார்கள். இதுதான் முதல் அறிவு வளர்ச்சி. அப்படி பயிரிட்டதை பங்கிடும் பொழுது பொருளாதாரம் வந்தது. மெல்ல மெல்ல நெருப்பு, உலோகங்கள், மின்சாரம் என்று அணுசக்தி வரை கண்டுபிடித்த பொழுதுதான் மனிதன் அறிவு உயர்ந்து கொண்டே வந்தது. அப்போ இத்தனையும் பார்த்தார்கள். பகிர்ந்து கொள்வதில் சில பிரச்சனைகள், சண்டைகள் வந்த பொழுது அறிவில் உயர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? சில விதிமுறைகளை வைத்து இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை கேட்க மாட்டாங்கங்கிறதுக்காக நம்மை விட உயர்ந்த ஒரு இறை வழிபாட்டை தோற்றுவித்து இந்த இறைவனுக்கு கீழே இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றி மக்கள் அமைதியாக அன்பாக வாழ வேண்டும். எந்த மதத்திற்கும் 2 தான் நோக்கம்: இறை வழிபாடு, அறநெறி. இந்த சடங்குகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், வழிபடும் முறைகள் முன்ன பின்ன இருக்கலாம், அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, மனிதன் பழக்கத்திற்கு அடிமை. அந்த காலத்தில் பெரிதாக வாகன வசதிகள் இல்லாத பொழுது அங்கங்கே ஒரு குழுவாக மனிதர்கள் வாழ்வதில் அதிகம் சிரமம் இருக்கவில்லை. இன்றைக்கு உலகம் சுருங்கி நம் உள்ளங்கைகளில் வந்துவிட்டது. இப்பொழுது நாம் பழக்கங்களிலால் ஒருவரை ஒருவர் வேறுபடுத்தி கொண்டு, நீ இந்த மதத்தை சார்ந்தவன், நான் அந்த மதத்தை சார்ந்தவன், இதில் தான் சச்சரவு. உண்மையில் மதம் என்பதனுடைய நோக்கம் என்ன என்றால் மனிதர்களை பண்படுத்துவது. இந்த இடத்துக்கு வந்துட்டா நமக்கு எந்த மதத்தை பின்பற்றுபவர்களுடன் முரண்பாடே இருக்காது. இது அறிவின் உயர்ந்த நிலை. அறியாமையில் இருக்கிறவங்க தான் சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களுடைய மகிழ்ச்சியை தொலைக்கிறாங்க, ஆற்றலை இழக்கிறார்கள். எனவே அறிவில் உயர்ந்தவர்களது கடமை உலக பொது அருள் நெறி சமயம் ஒன்றை தோற்றுவித்து மக்களை ஒன்று இணைக்க வேண்டும். அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் அழகாக பாதை போட்டு வச்சிருக்காங்க. நம்ம அதில் நடந்தால் போதுமானது. நன்றி. வாழ்க வளமுடன்.